போட்டித் தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எத்தனை தடைகள், சோதனைகள், சறுக்கல்கள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பா கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கணத்துல இருக்கிற தலைப்புகளின் வகைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். முதல் எழுத்துக்கள் 30, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ரெண்டும் சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இலக்கண வகை சொற்கள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் ஆகிய 6 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் 8. அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. மீதி இருக்கிற 2லிருந்து 7 வரைக்கும் ஐயால் பூ இன்னது கண். போலிகள் முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி ஆகிய 3 வகைப்படும். இடம் 3: தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. நிலம் 5: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சுவை 6: அறுசுவை உங்களுக்கு தெரியும். மெய்ப்பாடுகள் 8. அது என்னன்னா நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. பதம் 2: பகுபதம், பகாபதம். பகாபதம் 4: பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். இந்த பகாபதம் 4 வகைப்படும் அப்படின்றதான் கடந்த நவம்பர்ல நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல கேட்டிருந்தாங்க. அடுத்து உறுதி பொருட்கள் 4: அறம், பொருள், இன்பம். அது கூட வீடு அப்படின்னு இன்னொன்னு. இது 4 சேர்ந்ததுதான் உறுதி பொருட்கள். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். செய்யுளின் உறுப்புகள் பாத்தீங்கன்னா 6. அது உங்களுக்கு தெரியும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அடுத்து பா வகைகள் 4: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அசை பாத்தீங்கன்னா 2: நேரசை, நிறையசை. மலரின் பருவங்கள் பாத்தீங்கன்னா 7: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுல இந்த மலர்ன்றது 4ஆவதா வரும். அதுக்கு முன்னால இருக்கிறது 3: அரும்பு, மொட்டு, முகை. மலருக்கு அடுத்து இருக்கிறது அலர், வி, செம்மல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது போக பிள்ளை தமிழ் பருவங்கள் இதுல கொடுக்கல, அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். பிள்ளை தமிழ் பருவங்கள் 10. இதுல பொதுவான பருவங்கள் 7: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவங்களும் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். அடுத்து வர சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது ஆண்பாலுக்குரிய பருவங்கள். அடுத்து கிழங்கு, அம்மானை, ஊசல் இது பெண்பாலுக்குரிய பருவங்கள். அப்போ பிள்ளை தமிழ் பருவங்கள் மொத்தம் 10. புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை உங்களுக்கு தெரியும். உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்து ஆகுபெயர் 16: பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, சொல்லாகு பெயர், கருவியாகு பெயர், காரியாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஓமையாகு பெயர், தானியாகு பெயர். வழுநிலை 7: திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபு வழு. வழுவு அமைதி: திணை வழுவு அமைதி, பால் வழுவு அமைதி, இட வழுவு அமைதி, கால வழுவு அமைதி, மரபு வழுவு அமைதி. பொருள்கோள் பாத்தீங்கன்னா 8. தலை பாத்தீங்கன்னா 7: நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை ஆகிய 7 வகைப்படும் தலை. அடி 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நெழிலடி, கழி நெடிலடி. இதுல குறளடி 2 சீர்களை கொண்டது. சிந்தடி 3 சீர்கள், அளவடி 4 சீர்கள், நெடிலடி 5 சீர்கள், கழி நெடிலடி 6 மற்றும் அதற்கு மேற்பட்ட சீர்கள். தொடை 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபெடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை ஆகிய 8 வகைப்படும். இதுல எதுகை, மோனை, இயைபு இது 3 பாத்தீங்கன்னா 7 வகைப்படும். இங்க மோனை மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க. இணை, பொழிப்பு, ஒரு, கூழை, கீழ்கதுவாய், மேல்கதுவாய், முற்று ஆகிய 7 வகைப்படும். மொழிகள் பாத்தீங்கன்னா 3 மொழிகள் இருக்கு. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வினா 6 வகைப்படும். அறிவினா, அரியாவினா, கொளல் வினா, கொடை வினா, ஐய வினா, ஏவல் வினா. விடை 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, எதிர்வினா விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. புறத்திணைகள் 12 உங்களுக்கு தெரியும். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. வெண்பா 6 வகைப்படும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வெண்பா 5 வகை தான் படும். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா. அடுத்து ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா.
தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெறாத தொழிற்பெயர். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது போல நீங்க எல்லா தலைப்பும் அதனுடைய வகைகளோட கடைசி நேரத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நானு வெறும் அந்த எண்ணிக்கைய மட்டும் சொல்லாம, அது என்னென்னன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மேலான கருத்த பதிவிடுங்க. லைக் பண்ண உடனே ஹைப்ன்னு ஒரு பட்டன் வரும். அத அமுத்தி நமக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, நம்ம வீடியோ இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பபாய். டேக் கேர்.